கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம். இந்த அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் ஒரு தொழில்நுட்பத்தின் உதவியோடு செயல்பட ஆரம்பிக்கும். ஏனென்றால் பாபேல் கோபுரத்தில் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில்தான் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள். அந்த ராஜ்யத்தில் கல்லுக்கு பதிலாக செங்கல்லை வைத்தார்கள். அது கிறிஸ்துவுக்கு பதிலாக ஒரு மனிதனை அவர்கள் வைத்தார்கள். சாந்துக்கு பதிலாக நிலக்கீலை வைத்தார்கள். சாந்து என்பது சத்தியம். அந்த சத்தியத்துக்கு பதிலாக பூமியில் இருந்து உபதேசிக்கப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் வைத்து ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள். அப்படி ஸ்தாபிக்க நினைக்க அந்த ராஜ்யத்தை கர்த்தர் இறங்கி வந்து சிதறடித்தார். சிதறடித்தபடியினால் அவர்கள் பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்களாக பிரிந்தார்கள். அப்படி பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்களை ஆவியானவர் சீஷர்கள் ஒன்று கூடி இருக்கும் பொழுது மேல் வீட்டு அறையில இறங்கி வந்து பிளவுபட்ட அக்கினி நாவு போல நாவுகளை காணப்பட்டு அவர்கள் பல்வேறு தேசத்தின் மொழிகளை பேசி பல்வேறு தேசத்தை சேர்ந்த பல்வேறு மொழியை பேசக்கூடிய சிதறடிக்கப்பட்ட மக்களை எல்லாம் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் ஒன்று சேர்த்தார். ரட்சிக்கப்பட்ட அனைவரும் கிறிஸ்துவை தலையாக ஏற்றுக்கொண்டு சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். இது கிறிஸ்துவின் ராஜ்யம். கிறிஸ்துவுக்கு விரோதமாக அந்தி கிறிஸ்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த அந்தி கிறிஸ்து கிறிஸ்துவை ஏற்கக்கூடாதபடிக்கு தன்னுடைய செய்கைகளை செய்து புதிய தொழில்நுட்பத்தின் உதவியோடு வருங்காலத்திலே அவன் தன்னையே ராஜாவாக ஏற்படுத்தி தன்னையே மேசியாவாக அறிவித்து தன்னையே கிறிஸ்துவாக அறிவித்து அவன் மிகப்பெரிய ஒரு பாபிலோன் என்ற மகா நகரத்தை ஸ்தாபிப்பான். எதன் அடிப்படையில் இதை ஸ்தாபித்தான்? எகிப்திலே பார்வோன் பித்தோம் ராமசேஸ் என்னும் நகரத்தை ஸ்தாபித்தான். அந்த பித்தோம் என்ற நகரத்தின் பெயர் நீதியின் நகரம். ராமசேஸ் என்ற அந்த நகரத்தின் பெயர் தேவனுடைய குமாரன். பார்வோன் எகிப்திலே தேவன் நகரத்துக்கு இணையாக தேவனுடைய நகரம் என்பது சத்தியத்தின் நகரம், பரிசுத்தவான்களின் நகரம், தேவன் ஆளுகை செய்கிற நகரம். அந்த நகரத்துக்கு இணையாக பார்வோன் ஒரு புதிய நகரத்தை சத்தியத்தின் துணை கொண்டு செங்கல்லை வைத்து கட்டினான். சத்திய வார்த்தைகளை வைத்தான், ஆனால் செங்கலை பதிலாக வைத்தான். அங்கு இருக்க வேண்டியது ஜீவக்கல்லாகிய கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு மாற்றாக தன்னையே கிறிஸ்துவாக அறிவித்து அவன் செங்கல்லை தயாரிக்கும்படியாக தன்னை வணங்கும்படியாக இஸ்ரவேல் மக்களை கட்டாயப்படுத்தினான். அந்த இஸ்ரவேல் மக்களை வாளாக வைத்திருந்தான். இவன் தலையாக இருந்தான். கர்த்தர் செங்கடலை இயேசு கிறிஸ்துவின் உதவியோடு இயேசு கிறிஸ்துவை கொண்டு செங்கடலை பிளந்து பார்வோனை அதில் முழுக செய்து அவனுடைய தலையை நசுக்கினார். வாளாக இருந்த இஸ்ரவேலர்கள் அந்த தலையின் மேல் நடந்து வந்தார்கள். இதை குறித்து நாம் பார்த்தோம். அந்த தலை நசுக்கப்பட்டு மீண்டும் சொஸ்தமடைந்து நேபுகாத் நேச்சாருடைய காலத்திலே மீண்டும் பொற்சிலையாக உருவாகி ஆளுகை செய்தது. எல்லா தேசத்து மக்களும் அதிபர்களும் தலைவர்களும் நீதிபதிகளும் நிர்வாகத்தில் உள்ள அனைவரும் பொக்கிஷக்காரர்களும் எல்லா மக்களும் அதே பாபிலோன் சமவெளியில் பாபேல் கோபுரம் எந்த சமவெளியில் கட்டப்பட்டதோ அதே சமவெளியில் துரா என்ற சமவெளியில் எல்லா மக்களையும் ஒன்று கூட்டினான். அதே போலதான் இப்பொழுதும் அமெரிக்காவின் அதிபர் தன்னை தலைவராக உலகத்தின் தலைவராக அறிவித்து சமாதானத்தின் வாரியம் என்ற ஒரு வாரியத்தை தொடங்கி இருக்கிறார். அதன் கீழாக இராணுவத்தை கொண்டு வருகிறார், அதன் கீழாக நிர்வாகத்தை கொண்டு வருகிறார், அதன் கீழாக நீதியை கொண்டு வருகிறார், அதன் கீழாக எல்லா நாட்டு மக்களையும் கொண்டு வருகிறார். பல தேசத்தின் மக்களை தலைவர்களாக அறிவிக்கிறார். இது எதை குறிக்கிறது? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி மிக சீக்கிரத்தில் நெருங்கிவிட்டது. கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரத்தில் இருக்க போகிறதை குறிக்கிறது. இந்த அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் 10 ராஜ்யங்கள் இருக்கும். இதைதான்
எஸ்தரின் புஸ்தகத்தில் ஆமானுடைய 10 பிள்ளைகள் ஆளுகை செய்யும்படியாக இருந்தார்கள். இதை கர்த்தர் எஸ்தரை கொண்டும் மொர்தகாயை கொண்டும் ஆமானையும் ஆமானுடைய 10 பிள்ளைகளையும் நசுக்கி போட்டார். எப்போதெல்லாம் அந்தி கிறிஸ்து தன் தலையை உயர்த்துகிறானோ அப்போதெல்லாம் கர்த்தர் அவனுடைய தலையை நசுக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவனுடைய தலையை நசுக்கினாலும் அவன் மீண்டும் சொஸ்தமடைந்து அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறான். அதை குறித்து தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்ப்போம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அவன் தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து தன்னை தானே தேவனாக அறிவிக்கிற நிலையிலே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு ராஜா எழும்புகிற காலம் இப்போது நெருங்கிவிட்டது. இப்பொழுது அதற்கான அறிகுறிகள் தெரிந்து கொண்டிருக்கிறது. எந்த பாபிலோனில் ஒரு பொற்சிலையை நேபுகாத் நேச்சர் உண்டாக்கி எல்லா மக்களும் வணங்க செய்தார்களோ, எந்த பாபிலோனின் ஆமான் அந்தி கிறிஸ்துவை போல செயல்பட்டானோ, எந்த பாபிலோனில் பாபேல் கோபுரம் கட்டப்பட்டதோ அதே போல மகா பாபிலோன் என்ற நகரம் கட்டப்படும். அந்த நகரம் சமாதானத்தின் நகரம் என்று அறிவிப்பார்கள். அது நீதியின் நகரம் என்று அறிவிப்பார்கள். அது கர்த்தருடைய நகரம் என்று அறிவிப்பார்கள். அது மேசியாவின் நகரம் என்று அறிவிப்பார்கள். அந்த மகா நகரத்திலே அந்தி கிறிஸ்து தன்னை தானே இரட்சகராகவும் மீட்பராகவும் மேசியாவும் அறிவிக்க போகிற காலம் வெகு தொலைவில் இல்லை. ஏனென்றால் பாபேல் கோபுரத்தில் கட்டப்பட்டது தொழில்நுட்பத்தின் உதவியோடு கட்டப்பட்டது. அங்கே அவர்கள் கல்லுக்கு பதிலாக செங்கல்லை உருவாக்கினார்கள், சாந்துக்கு பதிலாக நிலக்கீலை உருவாக்கினார்கள். எகிப்திலே அதே தொழில்நுட்பத்தை கொண்டு சத்தியத்தை வைத்துக்கொண்டு செங்கல்லை உருவாக்கினான். நேபுகாத் நேச்சரும் ஒரு தொழில்நுட்பத்தை உண்டாக்கி தன்னுடைய சாயலிலே தன்னையே சிலையாக ஸ்தாபித்து அது எல்லா மக்களும் வணங்கும்படியாக செய்தான். அதுபோல அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் ஒரு பெரிய தொழில்நுட்பத்தின் உதவியோடு ஒரு சிலையை ஸ்தாபித்து அந்த சிலைக்கு உயிரை கொடுப்பார்கள். உயிரை கொடுத்து எல்லா மக்களும் அதை வணங்க செய்வார்கள். இராணுவம் அவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும், நீதித்துறை அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும், நிர்வாகம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும், சுகாதாரத்துறை அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். எல்லா மக்களையும் கண்காணிக்கும்படியாக தொழில்நுட்பத்தின் உதவியோடு அவன் ஒரு கண்காணிப்பை ஏற்படுத்துவான். அவனுடைய கண்களுக்கு எந்த மக்களும் தப்பிவிக்கவே முடியாது. அதே போலத்தான் எகிப்திலே பார்வோன் செங்கலை தயாரிக்கும்படியாக கண்காணிப்பாளர்களை வைத்தான். அவனுக்கும் தெரியாமல் இஸ்ரவேலிலே எல்லோரும் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார்கள். இப்பொழுதும் வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே தொழில்நுட்பத்தின் உதவியோடு எல்லோரையும் கண்காணிக்க ஆரம்பிப்பான். ஆனாலும் அதையும் மீறி ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள், கிறிஸ்துவை பிரசங்கிப்பார்கள், கிறிஸ்துவுக்காக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள். கிறிஸ்து அவர்களை தலையாக்குவார், பிசாசின் தலையை நசுக்கி போடுவார். அதை குறித்து தான் நாம் இன்று தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்ப்போம். அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. இங்கு சாவுக்கு ஏதுவான காயம் அடைந்த அந்த மிருகம் மீண்டும் சொஸ்தமாக்கப்பட்டது. இது எப்பொழுது தலை நசுக்கப்பட்டது? சாவுக்கு ஏதுவாக எப்படி அது தலை நசுக்கப்பட்டது? பாபேல் கோபுரத்திலே அதன் தலை நசுக்கப்பட்டது. எகிப்திலே செங்கடலிலே அதன் தலை நசுக்கப்பட்டது. மீண்டும் அது சொஸ்தமடைந்து நேபுகாத் நேச்சர் காலத்திலே அது தன்னை வணங்கும்படியாக எல்லா மக்களையும் அது துன்புறுத்தியது. இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய மரணத்தின் மூலமாக அதனுடைய தலையை நசுக்கி போட்டு எல்லா அதிகாரத்தையும் பெற்று அவர் சபைக்கு தலையானார். அவர் எல்லா அதிகாரம் அவருக்கு கீழே வந்தது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து பிசாசின் தலையை நசுக்கினார். மீண்டும் அந்த
நசுக்கப்பட்ட அந்த சர்வத்தின் தலை சொஸ்தமடையும். சொஸ்தமடைந்து அது பொற்சிலையாக நிற்கும். நின்று அதற்கு எல்லோரும் சத்துவத்தை கொடுப்பார்கள். சத்துவத்தை கொடுத்து அது வானத்திலிருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும். அது எல்லோரையும் வணங்கும்படியாக துன்பப்படுத்தும். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்ப்போம். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். இங்கு நேபுகாத் நேச்சர் பாபிலோன் சமவெளியிலே, தூரா என்னும் சமவெளியிலே ஒரு பொற்சிலையை நிறுவுகிறார். இந்த சமவெளியில்தான் பாபேல் கோபுரத்தின் கோபுரமும் நிறுவப்பட்டது. எந்த இடத்தில் தலை நசுக்கப்பட்டதோ அதே இடத்தில் மீண்டும் சொஸ்தமடைந்து அந்த அந்து கிறிஸ்துவின் ராஜ்யம் ஆரம்பமாகிறது. இங்கு அவன் 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் உள்ள ஒரு பொற்சிலையை செய்கிறான். இந்த பொற்சிலை எதை குறிக்கிறது? ஏற்கனவே அவன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த சொப்பனத்திலே ஒரு சிலையிலே தலை பொன்மயமாக இருந்தது. அந்த பொன்மயமான அந்த தலையை தானியேல் நீர்தான் என்று நேபுகாத் நேச்சரை சொன்னான். அப்படி அந்த பொற்தலை நான் தான் என்பதை உணர்ந்து அவன் தன்னை போலவே ஒரு பொற்சிலையை உருவாக்குகிறான். அப்படியானால் அவன் தானியேல் சொன்னபடி அந்த பொண்ணு நான் தான் என்று உணர்ந்து தன்னை போலவே ஒரு சிலையை பொன்னால் உருவாக்கினான். நேபுகாத் நேச்சரை போலவே ஒரு சிலையை உண்டாக்கினான். இது ஒரு மனிதனை குறிக்கிறது. இந்த மனிதன் பூரணப்படாத மனிதன். 6வது நாளில் மனிதன் உருவாக்கப்பட்டதை குறிக்கிறது. அப்படி என்றால் அந்த நேபுகாத் நேச்சர் என்பவன் ஒரு 6ஆம் நம்பரை குறிக்கப்படுகிறது. அவன் 60 முழ உயரமுள்ள ஒரு சிலையை உண்டாக்கினான். அப்படி என்றால் அது வானாளாவிய அதிகாரம் படைத்த ஒரு சிலை. அதில் ஒரு 6 இருக்கிறது. 6 அடி அகலம் இருக்கிறது. அது பூமியில் தன் ஸ்தானத்தை நிலைநிறுத்துகிற ஒரு அகலமாய் இருக்கிறது. அது ஒரு 6ஐ குறிக்கிறது. இது 3 ஆறுகளை குறிக்கிறது. இதைதான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்தி கிறிஸ்துவின் எண்ணானது 6 6 என்று இருப்பதை பார்க்கிறோம். இந்த 6 6 என்ற எண்ணின் அடையாளமாக தன்னை போலவே ஒரு பொற்சிலையை உருவாக்குகிறான். அது நேபுகாத் நேச்சரை குறிக்கிறது. அது ஒரு 6. 60 முழ உயரம், அதில் ஒரு 6. 6 முழ அகலம், அது ஒரு 6. 3 ஆறுகளை குறிக்கிறது. இந்த 3 6 என்பது திரித்துவத்தை குறிக்கிறது. தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது போல தன்னையே திரித்துவம் உள்ள தேவனாக அவன் அறிவித்து கொண்டான். அந்த பொற்சிலை என்பது தேவனை குறிக்கிறது. உயரம் என்பது ஆவியானவரை குறிக்கிறது. ஆவியானவர் உயரத்திலிருந்து இறங்கி அபிஷேகம் செய்கிறதை குறிக்கிறது. மண்ணில் ஊன்றி நிற்பது மனுஷகுமாரன் மண்ணில் வந்ததை குறிக்கிறது. இப்படி நேபுகாத் நேச்சர் தன்னை ஒரு மேசியாவாக அறிவித்து, தன்னை தெய்வமாக அறிவித்து, தன்னை பரிசுத்த ஆவியானவரை போல காட்டி தன்னை வணங்கும்படியாக எல்லா மக்களுக்கும் எல்லா நாட்டுக்கும் அவன் கடிதங்களை அனுப்பினான். எல்லா நாட்டு அதிபர்களும் தலைவர்களும் நீதி நிர்வாகத்தை பார்க்கிறவர்களும் பொக்கிஷக்காரர்களும் எல்லா அலுவல்காரர்களும் எல்லா மக்களும் அந்த சமவெளிக்கு கூடி வர செய்தான். கூடி வர செய்து தான் உண்டாக்கின அந்த பொற்சிலையை வணங்கும்படியாக செய்தான். இது எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 18வது வசனத்தை பார்ப்போம். இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அது 666. இதைதான் அடையாளமாக நேபுகாத் நேச்சர் ஒரு பொற்சிலையை உண்டாக்கி தன்னையே தேவனாக அறிவிக்கும்படியாக, தன்னையே எல்லோரும் வணங்கும்படியாக, தனக்கு கீழ் எல்லா நிர்வாகத்தையும் கொண்டு வந்தான்.
எல்லா தேசத்தையும் கொண்டு வந்தான். அதே போல இப்பொழுதும் வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே தன்னை தான் மேசியாவாக அறிவித்து தனக்கு கீழே ஒரு 10 ராஜாக்களை உண்டாக்கி தன்னையே எல்லோரும் ஆராதிக்கும்படியாக ஒரு சிலையை அவன் நிறுவப் போகிறான். தானியேல் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்ப்போம். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளிலுள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சர் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினான். இப்போது நேபுகாத்நேச்சர் தன்னை போலவே உருவாக்கிய அந்த 666 என்ற சிலைக்கு கீழாக எல்லா தேசத்தின் அதிபதிகளையும் தலைவர்களையும் நீதிபதிகளையும் நீதி சாஸ்திரிகளையும் நிர்வாகத்தின் அதிகாரிகளையும் எல்லா மக்களையும் கொண்டு வந்தான். இதே போலவே அந்தி கிறிஸ்துவின் காலத்திலும் நடைபெறும். அந்தி கிறிஸ்து எப்படி தன்னை மேசியாவாக அறிவித்து தனக்கு ஒரு பொற்சிலையை உண்டாக்கி அதை எல்லா மக்களும் வணங்கும்படியாக செய்வானோ அதே போலவே நேபுகாத்நேச்சர் அன்று செய்தான். அவனுடைய தலையையும் கர்த்தர் நசுக்கி போட்டார். தானியேல் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்ப்போம். எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். இந்த கீத வாக்கியங்கள் எல்லாம் அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது. அவன் கீத வாக்கியங்களோடு உருவாக்கப்பட்டவன். அந்த அந்தி கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக இந்த கீத வாக்கியங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது எல்லா தேசத்தினுடைய அதிபர்களும் எல்லா தேசத்தினுடைய தலைவர்களும் எல்லா தேசத்தினுடைய நீதிபதிகளும் எல்லா தேசத்தினுடைய பொக்கிஷங்களை நிர்வகிக்கக்கூடிய பேங்கினுடைய கவர்னர்களையும் அவன் வணங்கும்படியாக செய்தான். அப்படி வணங்காதவர்களுக்கு மரண தண்டனையும் விதித்தான். எப்படி கர்த்தர் பாபேல் கோபுரத்தில் தலை தூக்கிய அந்த அந்தி கிறிஸ்துவின் தலையை நசுக்கி போட்டாரோ, எப்படி எகிப்திலே தலை தூக்கிய அந்த அந்தி கிறிஸ்துவின் தலையை நசுக்கி போட்டாரோ, அதே போலவே நேபுகாத்நேச்சர் அந்த பாபிலோன் சமவெளியில் தலை தூக்கினான். அவனுடைய தலையும் கர்த்தர் நசுக்கி போட்டு அவனை விலங்கிட்டு காவலிலே வைத்தார். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும், இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும் புல்லிலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவதாக, மிருகங்களோடே பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவது. அவனுடைய அடிமரம் மட்டும் பூமியில் இருக்கும்படியாக செய்தான். ஏனென்றால் அவன் வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக தனக்கு பொற்சிலையை உண்டாக்கினான். அதனுடைய அடிமரம் இன்னும் இருக்கிறது. அது துளிர்விட போகிறது. அது விலங்கிடப்பட்டிருக்கிறது. அது மீண்டும் கர்த்தர் அவிழ்த்து விடுவார். அவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பார். அந்த காலத்திலே அவன் வெளிப்பட்டு தன்னை ராஜாவாக, தன்னை மேசியாவாக, தன்னை தேவனாக நிலைநிறுத்துவான். தன்னை வணங்கும்படி அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். அதனுடைய வருஷம் 7 வருஷமாக இருக்கும். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம் பார்ப்போம். அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாயிராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவது. மிருக இருதயம் அவனுக்கு இருக்கும். வரப்போகிற மிருக ஆட்சி அதுதான். அந்தி கிறிஸ்து மிருகத்தின் ஆட்சியை நடத்துவான். யார் யாரெல்லாம் தேவ சாயலில் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் மிருக சாயலுடைய மனிதர்களாய் இருப்பார்கள். அந்த மிருக சாயலுடைய மனிதர்களை ஆளும்படியாக மிருக குணமுள்ள ஒரு ராஜ்யம் ஏற்படும். தேவ சாயலில் நடக்கிறவர்கள், தேவனுடைய நீதியில் நடக்கிறவர்கள், தேவனுடைய பரிசுத்தத்தில் நடக்கிறவர்கள், தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை போல நடக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் சாயலிலே நடக்கிறவர்கள் அந்த ராஜ்யத்தில் பங்கடைய மாட்டார்கள். ஏனென்றால் அது மிருகத்தின் தலைமையிலான ஒரு ராஜ்யம். மிருகத்தின் தலைமையிலான ஒரு ராஜ்யத்தில் மிருகமான குணமுடைய மக்கள் தான் வசிப்பார்கள். எனவே நாம் மிருக சுபாவத்தை நம்மிலிருந்து நீக்க வேண்டும். நம்மிலிருந்து மிருக சுபாவத்தையும் மிருகதனமான பேச்சுகளையும்
மிருகதனமான எண்ணங்களையும் மிருகதனமான சுபாவங்களையும் நீக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல சாயலை தரித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் வாழ்ந்து மரித்தால் அவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெற மாட்டோம். யார் யாரெல்லாம் தேவ சாயலின்படி நடக்கிறார்களோ அவர்கள் அவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெற மாட்டார்கள். மிருக குணம் உள்ளவர்கள், மிருக சிந்தை உள்ளவர்கள், மிருகதனமாக நடக்கிறவர்கள், அவர்கள் எல்லாம் அந்த மிருகத்தின் தலைமையின் கீழ் வருவார்கள். அந்த வரப்போகிற அந்து கிறிஸ்துவின் தலையையும் இயேசு கிறிஸ்து நசுக்கி போட்டார், மீண்டும் நசுக்கி போடுவார். அவன் சொஸ்தம் அடைவான். அவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு யுத்தம் சிலுவையிலே நடைபெற்றது. அந்த யுத்தம் முன்குறிக்கப்பட்ட ஒரு யுத்தமாக இருந்தது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இங்கு உன் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சர்பத்தை பார்த்து சொல்கிறார். இங்கு சர்பம் தலையாக மாறிவிட்டது. அதனால்தான் அவர் உன் தலையை நசுக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாமை கர்த்தர் தலையாக வைத்திருந்தார். அந்த ஆதாமிடத்திலிருந்து ஏமாற்றி இவன் தன்னை தலையாக அறிவித்தபடியினால் அவன் தலையை நசுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய மரணத்தின் மூலமாக அவன் தலையை நசுக்கி போட்டார். நாம் குதிகாலை உடையவர்களாய் வாளாக கருதப்பட்டோம். அதனாலே பாவ மாம்சத்தின் சாயலாக இயேசு கிறிஸ்து வந்து அவர் குதிகாலாய் எண்ணப்பட்டார். அவருடைய குதிகாலை நசுக்கும்படியாக பிசாசு சிலுவையிலே திட்டம் தீட்டினார். அந்த குதிகாலை உடைய இயேசு கிறிஸ்து பிசாசுனுடைய தலையை நசுக்கி ஜெயமாக மரணத்தை விழுங்கி எல்லா அதிகாரத்துக்கு மேலாக தேவனாகிய கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்தார். அவரை சபைக்கு தலையாக வைத்தார். மீண்டும் அந்த சர்பம் சொஸ்தமடைந்து அதற்கு பொற்சிலையை உண்டாக்கி அதை எல்லோரும் வணங்கும்படியாக அதிகாரம் கொடுப்பார்கள். ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. சமாதானத்தின் தேவன் சீக்கிரத்திலே சாத்தானை நம்முடைய காலின் கீழ் நசுக்கி போடுவார். ஏனென்றால் இந்த உலகத்தை அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். அவன் தலையாக இருக்கிறான். அவனுடைய தலையை அந்து கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் மீண்டும் நசுக்கி போட்டு நம்மை மீண்டும் தலையாக உயர்த்துவார். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்ப்போம். மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் உண்டு பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. இப்பொழுது அந்து கிறிஸ்துவுக்கு ஒரு சிலையை பண்ணி அந்த சிலையை பூமியின் குடிகள் எல்லோரும் வணங்கும்படியாக ஒரு கட்டளை பிறப்பித்திருக்கிறது. இந்த கட்டளையின்படி ஒரு அந்து கிறிஸ்து எழும்புவான். அவனுக்கு துணையாக 10 ராஜாக்கள் எழும்புவார்கள். அவனுக்கு துணையாக எழும்பின 10 ராஜாக்களும் எல்லா தேசத்து மக்களும், எல்லா தேசத்து இராணுவமும், எல்லா தேசத்து நீதிபதிகளும், எல்லா தேசத்து எல்லா பேங்கினுடைய கவர்னர்களும் அவனுக்கு கீழே கொண்டு வருவான். அப்படி எல்லாவற்றையும் அவனுக்கு கீழே கொண்டு வந்து நிர்வாகத்தையும் அவனுக்கு கீழே கொண்டு வந்து எல்லா மக்களையும் தன்னை வணங்கும்படியாக செய்வான். அதற்காக 10 ராஜாக்களை எழுப்புவான். அவன் தன் சிலையை ஸ்தாபிப்பதற்காக எப்படி பாபிலோன் என்ற சமவெளியிலே பாபேல் கோபுரம் நிறுவப்பட்டதோ, எப்படி பாபிலோனிலே நேபுகாத்நேச்சர் அந்த சமவெளியிலே ஒரு பொற்சிலையை செய்தானோ, அதே போல மகா நகரத்தை, மகா பாபிலோனை அவன் ஸ்தாபித்து அதற்கு கர்த்தருடைய நீதி நகரம் என்று பெயர் வைப்பான். அது இரட்சகரின் நகரம் என்று பெயர் வைப்பான். அந்த நகரத்திலே அந்த பொற்சிலையை நிறுவுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்ப்போம். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இது மகா பாபிலோனில் உண்டாக போகிற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை குறிக்கிறது. இந்த பாபிலோனில் தான் தொடர்ந்து அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபித்து கொண்டே வந்தது.
அதே போலவே மகா பாபிலோனிலே அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அவனுடைய தலைமையின் கீழ் 10 ராஜாக்கள் இருப்பார்கள். இதே பாபிலோனிலே எஸ்தர் காலத்திலே ஆமான் தன்னை அந்தி கிறிஸ்துவாக அறிவித்தான். தன்னை வணங்கும்படியாக மொர்தகாய்க்கு கட்டளை கொடுத்தான். தன்னை வணங்காத யூத ஜனங்களை அவன் கொன்று குவிக்கும்படியாக அவன் அதிகாரத்தை பெற்று எல்லா மக்களையும் எல்லா யூதர்களையும் கொன்று குவிக்கும்படியாக அவன் ஆட்களை அனுப்பினான். அவனுடைய 10 பிள்ளைகளும் அவனுக்கு பின்பு ராஜ்யத்தில் பங்கு உள்ளவர்களாய் காணப்பட காத்திருந்தார்கள். எஸ்தரை கொண்டும் மொர்தகாயை கொண்டும் கர்த்தர் ஆமான் என்ற அந்தி கிறிஸ்துவை அழித்து போட்டார். ஆமானுடைய பிள்ளைகளாகிய 10 பிள்ளைகளையும் அழித்து போட்டார். அதே போல இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே அந்தி கிறிஸ்துவை அழித்து போடுவார். அவனுடைய 10 அதிபதிகளையும் அழித்து போடுவார். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்ப்போம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். கர்த்தர் தன்னுடைய நாவின் சுவாசத்தினாலே அவனை அழித்து போடுவார். தன்னுடைய வருகையின் பிரசன்னத்தினாலே அவனை நசுக்கி போடுவார். அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய 10 ராஜாக்களையும் அழித்து போட்டு நித்திய காலமாக கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் இதே பூமியில் 1000 வருடம் நடைபெறும். அதிலே ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட அத்தனை தேவ பிள்ளைகளும் காணப்படுவார்கள். நாமும் அந்த தேவனுடைய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் 1000 வருடம் காணப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக நீதியாகவும் பரிசுத்தமாகவும் ஜீவ கல்லின் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாகவும் நடந்து அந்த ராஜ்யத்தில் பங்கு பெறுவோம். இன்னும் சீக்கிரத்தில் அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் வரப்போகிறது. அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்க போகிறது. கர்த்தருடைய வருகையில் நாம் அனைவரும் காணப்படுவோம். அதற்காக பரிசுத்தமாக வாழ்வோம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless. இதுவரை தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். லேவி பைபிள் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதன் மூலம் வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கற்றுக்கொள்ளலாம். மேலும் நேரில் வந்து படிக்க விரும்புகிறவர்கள் கர்த்தரின் சேனை ஊழியங்கள் மூலமாக அம்பத்தூர், மதுராந்தகம், கூவத்தூர் ஆகிய இடங்களில் வந்து படிக்கலாம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 6382202310 99401445 408 790478718 9500107013. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.